ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது எல்லாமே. கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ரெட்டு, எல்லோ, ஒயிட், க்ரீன் எல்லா கலர்ஸும் இருக்குங்க இதில். இதுக்கு வந்துட்டு நம்ம கோல்டு ப்ரெஸ்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 15 லிட்டர், 15 லிட்டர்ஸ் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கோம். இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆட் பண்ண போகிறோங்க. இது ஃபஸ்ட்டு சூடாகட்டும். இதில் நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, சீத்தா இலை, இந்த மாதிரி நிறையா ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீம் லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த லாங்காக இருக்கிறது வந்துட்டு முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து கருஞ்சீரகம், வெந்தயம். கருஞ்சீரகம் முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட்டுட்டு வரலாம். வெந்தயமும் அதே மாதிரி ரொம்ப நல்லது. இது வந்து மகிழம்பூ, ரொம்ப நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக. செம்பருத்தி, அப்புறம் ரோஜா, கத்தாழை, வெத்தலை, ஆவரம்பூ, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நல்லா சூடாகி காய்ச்சினதுக்கப்புறம் கடைசியாக வெட்டி வேர் ஆட் பண்ணணுங்க. இதில் கத்தாழையும் ஆட் பண்ணியிருக்கோம், ஆலோவேரா. அது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கலை. இந்த வெட்டிவேர் வந்துட்டு எங்கள் தோட்டத்திலேயே ஹார்வெஸ்ட் பண்ணது. அந்த வீடியோ கூட நான் முன்னாடி போட்டிருப்பேன். இது நல்லா நிறையாவே போட்டுக்கலாம், ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல். நீங்களும் காய்ச்சி பாருங்கள், இல்லைனா எங்ககிட்ட ஆர்டர் போடுங்க. தேங்க்யூ.